அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்புன்றது கல்லீரல். கல்லீரலினுடைய பாதுகாப்பு, அதனுடைய கழிவு நீக்கம், அப்புறம் அதுக்கு தேவையான மருந்துகள். இந்த 3 டாப்பிக்காக இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம். இதில் நம்ம மன உணர்வுகளுக்கும் கல்லீரலுக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டா அப்படின்னாக்கா கட்டாயம் இருக்குங்க. நம்ம மன உணர்வுகளில் கல்லீரலை அதிகம் பாதிக்கக்கூடிய ஒரு உணர்வு கவலை. எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுறது. இயற்கையாகவே மனுஷனுக்கு கவலை இல்லாமல் இருக்க முடியல அப்படின்ற அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. யாருக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒருத்தர் கூட கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா மிகப்பெரிய அதிகாரியிலிருந்து ராஜாக்கள் மாதிரி வாழ்கிறவங்க, சக்கரவர்த்தி மாதிரி இருக்கிறவங்க, கடைசி அடி கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண புழு பூச்சிகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் கவலை இருக்குது. உணவு, இருப்பிடம், மற்ற ஈகோ பிரச்சனை, எல்லா விஷயத்துலையுமே கவலைகள் நிரம்பி இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்க பழகணுங்க முதல்ல. ஏன்னா இந்த நம்ம ஆன்சைட்டி அப்படின்றது நடக்க முடியலையே அல்லது நமக்கு இது கிடைக்கலையே அப்படின்ற கவலைகள் காரணமாக உடம்பில் சுரக்கக்கூடிய ஒரு பேட் கெமிக்கல் தான் இந்த லிவரை ரொம்ப டேமேஜ் பண்ணுதுங்க. அதனால் நம்ம கவலைகள் இல்லாமல் இருக்க முடியாது தான், அது உண்மையான விஷயந்தான். அட்லீஸ்ட் கொஞ்சம் அதிலிருந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான வழிமுறைகளையாவது நம்ம தொடர்ச்சியாக பண்ணணும். உடற்பயிற்சி டெய்லி காலையில் ஒரு 1/2 hour உடற்பயிற்சி பண்ணுறதன் மூலமாக நம்ம உடம்பில் குட் ஹார்மோன் நல்ல செக்ரேஷன் நடக்குது. அதன் மூலமாக அந்த பேட் கெமிக்கல்ஸை நம்ம வராமல் தடுக்க முடியும். அதேமாதிரி யோகா பயிற்சி, நல்ல உணவுகள், இதன் மூலமாக அந்த கவலையினால் வரக்கூடிய பேட் கெமிக்கல்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணி லிவரை ப்ரொடெக்ட் பண்ணலாம். இது கட்டாயம் நம்மளால் முடியும். கவலையே குறைக்கவே முடியாது சார் அப்படின்ட்டு எல்லாருமே அந்த டாப்பிக்கில் தான் இருக்கிறோம். எனக்குமே நிறைய கவலைகள் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் கவலைகளை குறைக்க முயற்சி பண்ணணும். இது நேரடியான முயற்சி. அதுக்கு யோகா, மெடிடேஷன், அப்புறம் கடவுள் நம்பிக்கை, இந்த மாதிரியான நல்ல குணங்களை கொஞ்சம் டெவலப் பண்ண நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தடுக்கப்பட முடியாதது. ஆனால் அந்த நிகழ்ச்சிகள்னால் வரக்கூடிய காயங்களை நாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் டெய்லி உடற்பயிற்சி பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள், ஏதோ ஒரு கடவுள் நம்பிக்கையில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் மூட்டை கட்டி உங்கள் கவலைகளை போட்டு தானே ஆகணும். மனுஷங்கக்கிட்ட யாருக்கிட்டையும் கவலையை போட முடியாது. ஏன்னா அவங்க போடுறதுக்கு ஏகப்பட்ட மூட்டை வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் போடக்கூடிய ஒரே இடம் கோவிலாக தான் இருக்க முடியும். அடிக்கடி கோவிலுக்கு போங்க. அடிக்கடி இந்த மாதிரி ஒரு வைப்ரேட்டிவான ஒரு ஜீவசமாதி, இப்போ சேஷாத்ரி இருக்கார், வள்ளலார் இருக்கார், ரமணர் இருக்கார், இந்த மாதிரி ராகவேந்திரர், ஏகப்பட்ட நம்ம இந்தியா முழுவதும் ஜீவசமாதிகளுக்கு பஞ்சமே கிடையாது. அந்த மாதிரி இடங்களுக்கு போய் உங்களுடைய கவலைகளை அங்கே மூட்டை கட்டி போட்டுவாங்க. இதன் மூலமாகவும் உங்கள் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதின் மூலமாக உங்களுடைய அந்த பேட் கெமிக்கல்ஸை கண்ட்ரோல் பண்ணி லிவரை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஏன்னா லிவர் செகண்ட் பிரெயின் அப்படின்ற அளவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு உறுப்புங்க. இன்னும் சொல்லப்போனால் என்ன கேட்டாக்கா பிரெயினை விட லிவர் ரொம்பவும் முக்கியமான ஒரு உறுப்பு. பிரெயின் செய்கிற வேலையை விட கல்லீரல் செய்கிற வேலை ரொம்ப அதிகங்க. நீங்கள் குடிக்கிற தண்ணி, சாப்பாடு, மருந்து எல்லாத்தையும் பிரித்து உங்கள் ரத்தத்தில் சேர்த்து அதை பயன்படத்தக்க வகையில் கொண்டு போகிறதுன்றது லிவர் தான். அதே மாதிரி நம்ம உடம்போட கெமிக்கல் ஃபேக்ட்ரியும் லிவர் தாங்க. அதை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னாவே 90% வியாதிகள் நீங்கள் தடுக்க முடியும். இப்போ அடிக்கடி தும்மல் வர்றது, அலர்ஜி வர்றது, ஸ்கின் டிசீஸு, செரிமான கோளாறுகள், அந்த ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கிறது, எதுக்களிக்கிறது, இது எல்லாம் பார்த்திங்கன்னா 90% லிவர்னால் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ இப்போ கவலையினால் நம்ம லிவர் பாதிக்கப்படுதுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது? டெய்லி காலையில் மெடிடேட் பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்ச உடனே பல் விளக்கிட்டு ஒரு சொம்பு நிறைய தண்ணி குடிங்க. நீராகாரம் இருந்தால் நீராகாரம் சாப்பிட்லாம், இளநீ சாப்பிட்லாம், கொத்தமல்லி ஜூஸ் சாப்பிட்லாம், லெமன் ஜூஸ் சாப்பாட்டுக்கு சில பேர்த்துக்கு எம்டி ஸ்டொமக்கில் ஒத்துக்காது. அதனால் சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்லாம். இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்ச உடனே டீ காஃபியை அவாய்ட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஜூஸு இல்லை கொத்தமல்லி காஃபி, சுக்கு காஃபி,
நீராகாரம், இல்லை வெந்தயத்தை சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அந்த தண்ணியை குடிக்கிறது, இல்லை உலர் திராட்சைகளை தண்ணியில் போட்டு குடிச்சிட்டு அந்த உலர் திராட்சையை சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களை காலையில் நேரத்தில் பண்ணும்போது லிவருக்கு நல்ல எஃபெக்டிவான ஒரு இதாக இருக்குது. முக்கியமாக கருவேப்பிலை ஜூஸ், அதுவும் லிவருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் காலையில் நேரங்களில் சாப்பிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மெடிடேட் பண்ணிவிட்டு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 1/2 அன் ஹவர் வாக்கிங் போங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் வந்து யோகா பண்ணுங்கள். இதை ரெகுலராக பண்ணணும். வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணிவிட்டு அப்புறம் விட்டுட்டிங்கன்னாக்கா அதனால் வரக்கூடிய பலன் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். பலன் இல்லாமல் போகாது, நீங்கள் எதிர்பார்க்குற பலன் வந்து கிடைக்காது. நிறைய பேர் சொல்கிறாங்க, டாக்டர் நான் வாக்கிங் போகிறேன், யோகா பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் எஃபெக்டே இல்லை அப்படின்னு. எப்படிங்க பண்ணிங்கன்னா, போன வாரம் திங்கட்கிழமை பண்ணேங்க, திரும்ப இந்த வாரம் திங்கட்கிழமை பண்ணலான்ட்டு இருக்கேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து விட்டு விட்டு பண்ணுறதில் பெருசாக பலன் எதிர்பார்க்க முடியாது. ரெகுலராக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் காலையில் டைம் நல்லா தான் இருக்கும். இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்தது இரவு தூக்கம். சாயந்தரம் 7 மணின்னா சாப்பிட்ணும். நீங்கள் 7 மணிக்கு சாப்பிட்டு 8:30 to 9 படுக்க போயிடும். ஏன்னா 10 to 3 அந்த ஹவர்ஸ் தான் வந்து கல்லீரலுக்கு மிக முக்கியமான ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைம். அது தன்னை புதுப்பிச்சிக்கிறதுக்கான ஒரு டைம். அந்த டைமில் நீங்கள் போய் வீடியோ பார்க்குறேன், வந்து டிவி பார்க்குறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு ராத்திரி 12 மணி 1 மணிக்கு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. இப்போ மிட் நைட் பிரியாணின்ட்டு ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து உங்கள் லிவரை டேமேஜ் பண்ணக்கூடியது தாங்க. அதனால் இந்த விஷயத்துலேருந்து உங்களை பாதுகாத்துக்கணுன்னா இந்த மிட் நைட் மசாலாக்கள், மிட் நைட் பிரியாணி, மிட் நைட்டு தூக்கம் கெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு 8 மணிக்கெல்லாம் 9 மணிக்கெல்லாம் கடையை கட்டிட்டு தூங்க போங்க. காலையில் 4 மணிக்கு கூட எழுந்திரிங்க. ஆனால் இப்போ படுக்கிறவங்கெல்லாம் நைட்டு 1 மணிக்கு படுத்துட்டு விடிகாத்தால் எழுந்திரிக்காமல் 10 மணிக்கு எழுந்திரிக்கிற ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை தயவுசெய்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ உடற்பயிற்சி, இரவு தூக்கம், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை தாண்டி டாக்டர் இப்போ ஆல்ரெடி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு, இனிமேல் நான் சரி பண்ணிக்கிறேன், இதுக்கு எப்படி தீர்வு அப்படின்னா, இந்த வெள்ளை கரிசாலை பொடி கிடைக்கிது, அது சாப்பிட்லாம். டெய்லி ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சுடுதண்ணியில் போட்டு கரைச்சி குடிக்கலாம். வெந்தயம் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம். அதே மாதிரி லெமன் ஜூஸ் சாப்பிட்லாம். ஆரஞ்சு, சாத்துக்குடி இதை சாப்பிட்லாம். டெய்லி ஒரு இளநீ குடிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம கல்லீரலை புதுப்பித்து நல்ல ஒரு மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான மருந்து. அதே மாதிரி கரிசலாங்கண்ணி ஜூஸ் குடிக்கலாம், கீழாநெல்லி ஜூஸ் குடிக்கலாம். இன்னும் வந்து சாப்பாடுகளில் வந்து வாரம் ஒரு தடவை வந்து ஃபாஸ்டிங் இருங்க. 15 நாளுக்கு ஒரு தடவை அகத்திக்கீரை சாப்பிடுங்க. ஒன்றுமே ஒத்து வரல டாக்டர், இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன்னாக்கா டெய்லி ஒரு ஸ்பூன் திரிபுலாச்சூர்ணம் ஈவினிங்கில் சாப்பிடுங்க. தண்ணியில் கலந்து சாப்பிடுங்க. இன்னும் அருமையாக இருக்கும். உங்கள் லிவரை பாதுகாத்துக்கோங்க. அதன் மூலமாக உங்கள் உடலுக்கு வர நோய்களை வந்து தவிர்த்துடுங்க. மறுபடியும் நாம் இன்னொரு யூடியூப் சேனலில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். அதே மாதிரி லிவர் பாதுகாப்பதன் மூலமாக நம்மளுடைய உடலையும் மனசையும் பாதுகாக்கிறோன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.